என்னை சூழும் தேவா நினைவில் கனவில் நீவா நிழலாய் நிஜமா என்னை சூழும் தேவா நினைவில் கனவில் நீவா எழுந்து வா உறவாய் நீ எழுந்து வா. இந்த 7வது நாள் கிறிஸ்து பிறப்பு நபநாளில் பசியினால் வாடுகின்ற ஏழை எளிய மக்கள், வறுமையில் வாடுவோர், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், இப்படிப்பட்ட மக்களுக்காக அவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண அவர்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளை இறைவன் அவர்களுக்கு கொடுத்தருள சிறப்பாக இவ்வேளையில் இப்படிப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றி துதித்து ஆராதனை செய்கிறோம். நீர் ஏழைகளை தேடி வந்தீர், கைவிடப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானீர், அனாதைகளை தேற்றினீர், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினீர், திடமற்றோருக்கு திடமாயிருந்தீர். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சிறப்பாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டி மன்றாடி செபிக்கின்ற எங்கள் விண்ணப்பத்திற்கு நீ செவி சாய்த்தருளும். மௌனமாய் ஒரு சில நிமிடங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செபிப்போம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 50 முதல் 53 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். எங்களை அதிகமாய் நேசித்து அரவணைத்து காத்து வருகிற இறைவா, நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், பசியினால் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், விதவைகள், தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அரும் பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்களின் மீது நீர் இரக்கம் காட்டியருளும். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தன்னால் முடிந்த உதவியை ஒரு ஏழைக்கு, எளியவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு கொடுத்து உதவுகிற போது ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை உம் பேரன்பினால் நீர் மேன்மேலும் சிறப்புறச் செய்கிறீர். அவர்களை ஆசிர்வதிக்கிறீர். அவருடைய உள்ளத்திற்கு உறுதி ஊட்டுகிறீர். அவர்கள் தொழில், வியாபாரம், முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் வெற்றி அளித்தருளும்படியாக வேளையிலே சிறப்பாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஏழ்மை, வறுமை, பசி, பிணி, பஞ்சம் நீங்கி இந்த சமூகம் அமைதி காண உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் தாராள உள்ளத்துடன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வாழ வரம் வேண்டி செபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் தாராள உள்ளத்தோடு ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் காட்டுகிற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா. நிழலாய் நிஜமா என்னை சூழும் தேவா, நினைவில் கனவில் நீ வா. நிழலாய் நிஜமா என்னை சூழும் தேவா, நினைவில் கனவில் நீ வா. எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ